வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலுக்காக நான் மறுபடியும் ஒரு வேகன்சி வீடியோ உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னோட வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். அது ஃபியூச்சர் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்போயுமே ஒரு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட்டும் அப்ளிகேஷன் எண்ட் டேட்டும் இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு வேலை தேடிட்டு இருக்க எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சேனல் லிங்க் அனுப்பிச்சு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இந்தியன் நேவி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வேகன்சிக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் 2025 ஜூன் 2025 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிற டேட் 29th December 2024, அதாவது நாளைக்கு ஓப்பன் ஆகுது. ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற டேட்டு 10th January 2025. ஸோ இதோட எலிஜிபிலிட்டி எல்லாம் ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் பார்த்தலாம். இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கேடருக்கான வேகன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 வேகன்சி தான் இருக்குது. யார் என்ன ஏஜ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2nd July 2000 1st January 2006 பிறந்தவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி கேண்டிடேட்ஸு 10th 12th உங்களோட டிகிரி எல்லாத்துலேயுமே 60 or above 60 வாங்கினவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கேடர் அப்படிங்கிறதுனால அது ரிலேட்டடான சப்ஜெக்ட் படித்தவங்க தான். எம்எஸ்சி, பிஇ, பிடெக், எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்லையோ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்லோ இல்லை சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தவங்களோ இதுக்கு அப்ளை பண்ணலாம். மென் அண்ட் உமன் 2 பேரும் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக அன்மேரிடாக இருக்கணும். என்சிசி கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 5% கட் ஆஃப் மார்க்கு அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அந்த சி சர்டிஃபிகேட்டு 1st June 2022 அன்னைக்கும் அதுக்கு பின்னாடியோ வாங்கின மாதிரி இருக்கணும். ஸோ இதே மாதிரி கேண்டிடேட்ஸ் யார் கிராஜுவேட்லேயே போஸ்ட் கிராஜுவேட்லேயே ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்க இது கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். இந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்னு சொன்னேன் இல்லையா, ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 10 வருஷம் சர்வீஸ். இது 4 years எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. 4 years எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அவங்களோட சர்வீஸ் ரெக்குயர்மெண்ட்டு, நம்மளோட பர்ஃபார்மன்ஸு, மெடிக்கல் எலிஜிபிலிட்டி இது எல்லாம் கன்சிடர் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ட்ரைனிங் பீரியடில் உங்களோட ஸ்டார்டிங் அலவன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னீங்கன்னா ₹56,100 உங்களோட ஸ்டார்டிங் அலவன்ஸாக இருக்கும். அதேமாதிரி ட்ரைனிங்கில் உங்களோட போஸ்டிங் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சப் லெஃப்டினன்ட்டு. இந்த நேவல் அகாடமியில் ஒரு 6 weeks எலுமலா கேரளாவில் ஒரு ட்ரைனிங்கும், அதுக்கப்புறம் ஷிப்பில் ட்ரைனிங்கும் இருக்கும். அன்மேரிட் கேண்டிடேட்ஸ்னு சொன்னேன். எந்த வகையிலையும் மேரிட் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணாதீங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் ட்ரைனிங் பீரியட்லையோ இல்லை ப்ரொபேஷன் பீரியடோ நீங்களாக உங்களுடைய வேலையை ரிசைன் பண்ணாலோ இல்லை ட்ரைனிங்கை டிஸ்கண்டினியூ பண்ணாலோ அவங்க சொல்கிற ஒரு அமௌண்ட்டை கட்டிட்டு தான் வெளியே வர வேண்டியிருக்கும். அது என்ன அப்படின்னீங்கன்னா, கவர்மெண்ட் உங்களுக்காக இந்த ட்ரைனிங்காகவும் செலெக்ஷனுக்காகவும் எல்லாத்துக்கும் செலவு பண்ண அந்த அமௌண்ட்டை கட்டிட்டு வெளியே வர வேண்டியிருக்கும். ஸோ ப்ளீஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே திரும்பி போயிட்டு வெப்சைட்டில் நீங்கள் படிச்சுக்கோங்க. ப்ரொபேஷன் பீரியட் 2 years. நான் அஃபிஷியல் வெப்சைட் கீழே கொடுத்துருக்கேன். இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் கண்டிப்பாக இந்த மோடில் மாத்திரம்தான் அப்ளை பண்ணணும். இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் ஆன்லைன் மோடில் மாத்திரம்தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபோட்டோவோ சிக்னேச்சரோ டாக்குமெண்ட்ஸையோ ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அஃபிஷியல் வெப்சைட்டில் உள்ளே போனீங்கன்னா அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. எல்லாமே படித்து பார்த்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ.